11th 12th படிக்கிறக்கூடிய பயாலஜி ஸ்டூடெண்ட்டு இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடம் படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு. இது என்ன நடக்குது, இதை சம்மந்தமாக நம்ம அடுத்தது என்ன போகணும் அப்படின்றப்ப இன்ஜினியரிங் போயிடுவாங்க, இல்லைனா மெடிசன் போயிடுவாங்க. இது என்ன எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பற்றி யாருமே அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லையா, எடுக்கிறது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி இன்ஸ்டியூட் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாலேயே வந்து பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் இன்ஸ்டியூஷனு, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றப்ப, அதுவும் சவுத் இந்தியாவில் வந்து பயங்கர ஃபேமஸான இன்ஸ்டியூட்டு. சவுத் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீட்ஸும் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 சீட்டு ஹைலி டிமாண்ட் கோர்ஸ் முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸு. அப்பா, கேள்விப்பட்டதுமே ஆச்சரியமா இருக்கு. ஓ, தமிழ்நாடுக்கு இவ்வளோ பெருமை இருக்கு, இந்த காலேஜுக்கு இந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கா பசங்க போய் படிச்சாங்கன்னா அப்படின்றத நம்ம டீம் வந்து எடுத்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட பேச போகிறேன். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், மிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க, வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட ப்ரோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வீடியோக்கு போலாமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா செக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்ஸ்டியூட் வந்து நம்ம வந்து பசங்க படிக்கிறதுக்கு இருக்குது. ரைட்டா? இதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம வந்து என்ன கோர்ஸ் என்ன இங்கே இருக்குது, தென் வந்து இதில் என்ன பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸு, தென் கேரியர் ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன இருக்குது இதில் படித்தா அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஸ்டூடெண்ட் சேஸ் ஐடி அண்ட் என்ஐடிஸ் இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கிற காலத்தில் வெரி ஃபியூ நோ அபவுட் சிஎஸ்ஐஆர். சிஎஸ்ஐஆர்னா என்ன சார்? கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ரிசர்ச் சயின்ஸு, கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இதுதான் சிஎஸ்ஐஆர் அப்படின்றது. நேஷனல் லேபு தட் பில்ஸ் இந்தியாஸ் பேட்டரி கரோஷன் அண்ட் எனர்ஜி ஃபியூச்சர். ரைட்டா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்குது. இதில் சிக்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. இங்கே அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட் இருப்பாங்க, தென் பிஹெச்டி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இந்த இன்ஸ்டியூட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ இதை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா 1948, எப்போ நம்ம சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருடமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. லொக்கேஷன் நான் சொன்ன மாதிரி காரைக்குடி, தமிழ்நாட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிஎஸ்ஐஆர் கீழே வருது. யூனிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்ஐஆர் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ காலேஜ். இது வந்து காலேஜ் கிடையாது, இட்ஸ் ஏ நேஷனல் ரிசர்ச் லேபரட்டரி. எதில்? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில். ரைட்டா? வேர் ஸ்டூடெண்ட் லேர்ன் இன்சைட் ரியல். ரைட்டாக போனோமா படித்தோமா வந்துமா அப்படின்னு இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் நாலேஜ் வந்து இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்படியாப்பட்ட இன்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரி. ஏன் இதில் போய் டிஃப்ரெண்ட், ஒய் சிக்ரி இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஆர்என்டி சென்டர். இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஆர்என்டி சென்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்ஸ்டியூட் தான். தென் டைரக்ட் லிங்க் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். நிறைய நான் சொன்னேன் இல்லையா, இங்கே முடிச்சதுமே வந்து நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி கவலையப்பட தேவையில்லை அப்படின்னா டைரக்ட் லிங்க் எல்லா இண்டஸ்ட்ரி கூடயும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களே, எல்லாத்துக்குமே இது டைரக்ட் லிங்க் வந்து இங்கே இருக்குது. ரிசர்ச், ரூட் லேர்னிங், யூனிக் எக்ஸ்பிளைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டோன்ட் ஸ்டடி சாப்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து சும்மா சாப்டர்ஸ் படிக்கிறது இல்லை, அவங்க தே சால்வ் ரியல் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ரி வந்து இருக்குது. இதில் கோர் ஏரியாஸ் ஆஃப் செக்ரி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
ஒன்று பேட்டரிஸ் அண்ட் எனர்ஜி தான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது. தென் கரோசின் அண்ட் மெட்டீரியல் ப்ரொடெக்ஷனு, அதுக்கப்புறமா எலக்ட்ரோ பிளேட்டிங் அண்ட் சர்ஃபேஸ் இன்ஜினியரிங் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஃபியூல் செல்ஸ் அண்ட் க்ரீன் ஹைட்ரோஜன். ரைட்டா? இந்த 4 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் வந்து கோர் ஏரியாவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. தென் வந்து யூனிக் பார்த்தோம் அப்படின்னா, இது எவ்ரி இவி இன்னைக்கு வந்து வெஹிக்கிள் வந்துச்சுல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு. அதில் வந்து கம்பல்சரி இன்னைக்கு என்ன இருக்கு, உலகமே வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தேவைகள் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஹைலி டிமாண்ட் கோர்ஸ் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டை நோக்கி தான் படிக்கக்கூடிய படிப்புகள் இருக்கு. எவ்ரி இவி, சேட்டிலைட், பிரிட்ஜு, பைப்லைன் அண்ட் பேட்டரி டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. கோர்சஸ் இங்கே என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிடெக் கோர்ஸ் அப்படி ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே பிடெக்கில் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், இது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இங்கே பிடெக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் கொரிஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக்ல இருக்குது. தென் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் சயின்சஸில் வந்து பிஹெச்டியில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரைட்டா? யூனிக் there are rare specialization available in very few institute in India. இந்த ரிலேட்டடாக ஸ்பெஷலைசேஷன் பார்த்தோம்னா நிறைய இடத்துல இல்லை. ஃபியூ ஸ்பெஷலைசேஷன் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சில காலேஜஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கரிக்குலம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா 4 வருஷத்தில் எப்படி சார் அந்த ஸ்பிளிட் அப் என்ன சார் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயர் 1ல் ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம எப்படி +1 +2ல் நம்ம பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி மேக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் கோடிங் இது 4ம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லித்தரப்படுது. இந்த செகண்ட் இயர் மெயின் ஃபோக்கஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரோட ஃபோக்கஸ். தென் தேர்ட் இயர் வரப்ப கொரோஷன் ரியாக்ஷன் இன்ஜினியரிங் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறாங்க, பசங்களை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதில் இருக்குது. ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் மேஜர் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக அவங்களுடைய இந்த 4 வருஷம் அவங்களுக்கு வந்து முடியுது. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடத்துல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பசங்க சப்மிட் பண்ணுறது இந்த ரிசர்ச் பேப்பராக போகுது, இல்லைன்னா பேட்டர்ன் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4th இயர் பசங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. தென் எம்டெக் அண்ட் பிஹெச்டி வந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்டெக்கில் இண்டஸ்ட்ரி ரெடி கொரிஷன் எக்ஸ்பர்ட்ஸு, தென் வந்து பிஹெச்டி வந்து குளோபல் ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்ட் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. யூனிக் எக்ஸ்பிளனேஷன், செக்ரி பிஹெச்டி ஸ்காலர்ஸ் ஒர்க் ஆன் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, பிஹெச்டியோட ஸ்காலர்ஸ் இங்கே செக்ரியில் இருக்கக்கூடிய பிஹெச்டி பண்ணக்கூடிய ஸ்காலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஸ்ரோ, டிஆர்டிஓ, தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே இன்வால்வ்டாக இருக்காங்க. இதுக்கு எப்படி சார் அட்மிஷன்ஸ் நடக்குது, இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் எப்படி வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, ஐஐடி அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி போகணுமா அப்படின்னா இட்ஸ் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டியூஷனு. பட் தமிழ்நாட்டில் வந்து அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மார்க் பேஸ் பண்ணி டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் போகலாம். 35 சீட்ஸ், 5 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. அந்த 5 சீட்ஸ் வந்து ஜிஇ மெயின் மூலமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே. இப்போ எம்டெக் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதி தான் நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்குது. தென் வந்து பிஹெச்டி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆரில் நெட்டு, ஜேஆர்எஃப், இன்ஸ்பயர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்க இன்வால்வ் பண்ணுறவங்க இங்கே இந்த இடத்துல வர முடியும். அட்மிஷன் ஆர் மெரிட் ஓன்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷனோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நம்ம பார்ப்போம்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜ், இது இட்ஸ் நாட் ஏ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் இல்லை. அதனால் கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்ஸுன்றப்பயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் அவைலபிள் இல்லை. பியூர் மெரிட் சீட்டு தான் இங்கே வந்து எடுக்கிறாங்க. ரைட்டு. இதில் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஸோ தென் சீட் எத்தனை இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 40 சீட்டு தான் வந்து இருக்குது. ஸ்ட்ராங் மேக்ஸு ப்ளஸ் வந்து சயின்ஸ் பேஸ் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து ஆப்டாக இருப்பாங்க. லோ இன்டேக் இஸ் ஈக்குவல் டு ஹை ஃபேக்கல்ட்டி அட்டென்ஷன். 40 பேர் தான் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள், ஃபோக்கஸ் எப்படி இருக்கும், ஹை வேல்யூ டிகிரி இது. ரைட்டா? தென் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ளே போகிற 40 பேருமே பிளேஸ் ஆகிடுறாங்க அப்படின்ற மாதிரி. எங்கே பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆவரேஜ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 4.5லேருந்து 6 lakhs வரைக்கும் பேக்கேஜ் வந்து இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம எடுத்தோம்னா டாப் ரெக்ரூட்டர்ஸ் எங்கே இவங்கெல்லாம் பிளேஸ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைடு, அமர்ராஜாலாம் பேட்டரிஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான கம்பெனிஸு, தென் ஏஷியன் பெயிண்ட்டு, பெர்ஜரு இந்த மாதிரியான இடத்துல,
தென் இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க், நான் சொன்னால கவர்மெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எனர்ஜி அண்ட் இவி ஸ்டார்ட் அப்ஸ்லையும் இந்த குழந்தைங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்குது. இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பேட்டரிஸ் டு ராக்கெட்ஸ், எங்கே வெறும் ஃப்ரம் பேட்டரிஸ் டு ராக்கெட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு தேவைகளுக்கு சிக்ரி ஸ்டூடெண்ட் ஒர்க் எவ்ரிவேர். பேட்டரியிலேருந்து சேட்டிலைட் வரைக்கும் இந்த குழந்தைங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ரைட்டா? அப்போ இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறப்போ எந்த மாதிரி ஜாப் ரோலில் அந்த குழந்தைங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட்டரி இன்ஜினியர் அவங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து 4லேருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. தென் கொரோஷியன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4லேருந்து 6 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசர்ச் சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 7 லட்சம் ரூபாய் பெர் ஆனம் வந்து கிடைக்குது. ரைட்டா? தீஸ் ஆர் ஃபியூச்சர் ப்ரூஃப் ரோல்ஸ் நாட் ஈஸிலி ரீப்ளேஸ்டு பை ஏஐ சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியதை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே எல்லா ஃபீல்ட்லேயும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுதுப்பா அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு உன்னதமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ண முடியும். அதனால் இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபியூச்சர் வந்து டிமாண்ட் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா? இங்கே கெரியர் பாத்ஸ் ஆஃப்டர் சிக்ரி இங்கே படித்து முடித்ததுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர் இண்டஸ்ட்ரியில் போகலாம். ரைட்டா? இவி அண்ட் கிரீன் டெக் ஸ்டார்ட் அப்ஸில் இருக்கலாம். தென் கவர்மெண்ட் சயின்டிஸ்டாக போகலாம். தென் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் இதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ரைட்டா? சிக்ரி கீப்ஸ் மல்டிபிள் டோர்ஸ் ஓப்பன், நாட் ஏ சிங்கிள் கெரியர் பாத். அதே போல் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதில் படித்தவங்களை வந்து என்ன நம்மளுக்கு வந்து ஐடி ஃபீல்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே படித்தா ஐயோ நான் ஐடி போகணும்னு நினச்சினே அந்த மாதிரி ஃபீல்டில் அப்படின்னு நினச்சா அங்கேயும் வந்து வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ரைட்டா? தென் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இவி அண்ட் சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸு, கிரீன் ஹைட்ரோஜனு, தென் எனர்ஜி ஸ்டோரேஜ் பூம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாட் யூ ஸ்டடி அட் சிக்ரி டுடே வில் பீக் டிமாண்ட் டுமாரோ. நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய ஹைலி டிமாண்ட் இருக்குது. நாளைக்கு காலகட்டத்திலையும் இந்த இது வந்து டிமாண்டபிள் கோர்ஸாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி இவி வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. அப்போ அந்த தேவை வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும், போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரிசர்ச் ஃபீல்டில் போகணும் அப்படின்றவங்களுக்கும் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த இடத்துல கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. லாங் டேர்ம் கேரியர் ஸ்டெபிலிட்டிக்கும் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் இந்த இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ரைட்டா? அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹூ ஷுட் சூஸ் சிக்ரி அப்படின்றப்ப டீப் சயின்ஸு லவர்ஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழுகி போயிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட் who love science deeply, தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் சீக்கிரம் புது விஷயங்களை வந்து நிறைய நம்ம கொண்டாந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன். ஃபர்ஸ்ட்லாம் பேட்டரி சார்ஜபிள் பேட்டரி இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சார்ஜபிள் பேட்டரி, அந்த மாதிரி புது விஷயங்களை வந்து திங்க் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டாக இருக்கக்கூடிய இருக்கும். ஃபியூச்சர் திங்கர்ஸ், லாங் டேர்ம் திங்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கோர்ஸாக வந்து டீப் ஓவர் ஹைப்பு சிக்ரி இஸ் ஃபார் யூ. ரைட்டா? அந்த மாதிரி யாருன்னா ஐடியா இருக்குது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய சில ஜென்ரல் மித்துன்னு பார்த்தோம் அப்படின்னா டயர் 2 காலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து டாப் காலேஜஸ் தான். தென் நேஷனல் ரிசர்ச் லேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. தென் நோ ஸ்கோப் அவுட் சைட் தமிழ்நாடு அப்படின்னா இன்றைக்கி வந்து இவி நீ எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள். டெஸ்லாவில் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வரைக்கும் இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது ஹைலி டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜோட அலுமினிஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணப்போ சொன்னீங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் எ ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதனால் இங்கே நிறைய சயின்டிஸ்ட் வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்க்க முடியும். இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய டாப் சயின்டிஸ்ட். லைட்டாக லாங் டேர்ம் க்ரோத்து வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் அப்லேயும் சரி, தென் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்லேயும் சரி, இண்டஸ்ட்ரி லெவலில் போகணும் அப்படின்னாலும் லாங் டேர்மில் ஒரு 25 lakhs ப்ளஸ் வந்து பெர் ஆனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலேஜ் அண்டு இதில் இருக்கக்கூடிய குரூப். ரைட்டா? அதனால் சிக்ரி இஸ் ஈக்குவல் டு சயின்ஸு ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் ஃபியூச்சர் டெக்னாலஜி எல்லாமே நம்ம தானே பார்க்குறோம். முடிக்கிறோம் அப்படின்னா முடிக்கிறோம் ஜாப் கிடைக்கணும், லாங் டேர்முக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த 3த்தையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரி. அதுவும் ஒரு நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுவும் மார்க் பேஸ் பண்ணியே போயிடலாம் அப்படின்றது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். அப்படின்றப்ப எவ்வளோ சார் மார்க் இருந்தால் கிடைக்கும், அது வேற இருக்குல்ல. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து எடுத்துக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 195 வரணும், கட் ஆஃப் 200.
நீங்கள் இதுவே பிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 194 வரைக்கும் நீங்கள் வர வேண்டியிருக்கும். எம்பிசி பிசிஎம் அப்படின்னா 193க்கு பாசிபிள். எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 190. எஸ்சிஏக்கு வந்து 180 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. எஸ்டி வந்து 170 வரைக்கும் இந்த காலேஜில் போக முடியும். இருக்கக்கூடிய 40 சீட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எத்தனை சீட்டு யாருக்குன்னு பாருங்கள், ரைட்டா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்து சீட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் இருக்குது. 35 சீட்டு வந்து நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா, 5 சீட்ஸ் வந்து அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. மெயினில் கொஞ்சம் நீங்கள் ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா இந்த காலேஜில் நம்ம இந்த சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோமட் 2026 ஆர்ஜிஆரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஜெய் மெயின் மட்டும் இல்லாமல் நீட்டு, ஐசரு, நெஸ்ட்டு, எஸ்ஆர்எம்மோட எக்ஸாமு, விஐடியோட எக்ஸாம்ஸு, பிட்சாட்டோட எக்ஸாமு, அமிர்தாவோட எக்ஸாமு, கேடியோட எக்ஸாமு, எல்பியூ நெஸ்ட்டு, தென் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டியோட எக்ஸாமு, இது எல்லாத்துக்குமே கவர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இப்போ வந்து +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026 அப்படின்ற என்ட்ரன்ஸோட ட்ரைனிங். இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். நீங்கள் 11 and 12 உங்களுடைய நாலேஜ் நல்ல அருமையாக இருக்குது, சப்ஜெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். இன் அண்ட் அவுட்டில் எதை கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் சார், சப்ஜெக்ட் நான் சூப்பர் சார் அப்படின்ட்டிங்கன்னா ஆர்ஜிஆரோட கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களை என்ன பண்ணுவோம், அடுத்த லெவலுக்கு எக்ஸாம்ஸை த்ரூ பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும். சரியா? இது வந்து இப்போதைக்கு சண்டேல 2லேருந்து 5 மணி வரைக்கும் நடக்குது, ரைட்டா? ஏன்னா +2 படிக்கிறோம், போர்டு எக்ஸாம் வந்து அதுக்கு தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து நிதானமாக வந்து படிக்கணும் அப்படின்னா போர்டு எக்ஸாம் முடிச்சது 10லேருந்து 1 மணி வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் அப் டு இந்த எக்ஸாம்ஸ் என்னென்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து போகும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஆர்ஜிஆர் டீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் இல்லை மெடிக்கல் இல்லை ரிசர்ச்சில் இல்லை நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் போனோன்னா நீங்கள் 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் இது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் சார், என்னென்னமோ குரூப் சொல்கிறீங்க, என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கவுன்சிலிங் எதனா தேவை இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஆர்ஜிஆரில் டெய்லி பேசிஸில் நம்ம டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டு, நல்ல ஒரு கோர்ஸ் எது வந்து இப்போ கரண்ட் படித்து முடிச்சுட்டு வெளில வர குழந்தைங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, உங்களுக்காக டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணி ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த கண்டென்ட்டை தான் உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன். அப்போ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தென் பார்த்துட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு வந்து கண்டினியூவாக எங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்போ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம மட்டும் பயனடைஞ்சால் போருமா, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், கரெக்டாக? நம்ம அப்படி தானே, நம்மளுக்கு எதனா ஒன்று நல்லது கிடச்சுன்னா நம்ம அப்படியே வச்சுக்க மாட்டோம், எல்லாருக்கும் சொல்லுவோம். அந்த மாதிரி உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இருக்கலாம், அவங்களுடைய குழந்தைங்கள் வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க, என்ன படிக்கணும்னே தெரியாமல் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th என்ன படிக்கணும்னு தெரியாமல் யாரோ சொன்னாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று பையன் சொன்னா, ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு போய் உடனே ஜாயின் பண்ணி அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஏன்டா இந்த குரூப் எடுத்துனே தெரியாமல் இருப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இதுக்கு தான் அது படிச்சுனே தெரியல, நான் படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றவங்கள நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. அதனால் ஆர்ஜிஆரோட இந்த யூடியூப் சேனலை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது இல்லாமல் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்ஸ்டியூட் யாருன்னா வச்சுட்டு இருக்கீங்க, ஸ்கூல்ஸை ரன் பண்ணுறீங்க, அவங்கெல்லாம் யாருன்னா இந்த வந்து கரஸ்பாண்டோ பிரின்சிபலோ பார்த்துட்டீங்கன்னா தயவு செய்து பசங்களோட குரூப்பில் இதை போடுங்க. 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கெரியர் கவுன்சிலிங்னா நம்ம ஒரு நாளைக்கு கூப்பிட்டு ஒரு 1 hour பேச வச்சோன்னா என்ன சொல்ல போகிறோம், இன்ஸ்டியூட்டோட நேமும் குரூப்பு சொல்கிறதுக்கே 1 hour பத்தாது. அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு காலேஜுமே என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அங்கே போனால் என்ன படிக்கலாம், என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நிறைய பேரண்ட்டுக்கு தெரியாமே இருக்குது. அந்த பசங்களும் எதுவும் ஐடியா இல்லாமல் ஏன்னா போர்டு எக்ஸாம் அப்படியே ஓடுறாங்க, கண்ணை கட்டின்னு ஓடுற மாதிரி. இல்லை ஜெய் எக்ஸாம், யூனிட் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே தெரியாமல் பாவம் அந்த குழந்தைங்க லாஸ்ட்டில் அவ்வளோ படித்தும் ஒன்றுமே இல்லாமல் போகுது. அதனால் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏற்படுத்தி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தமிழ்நாடுல நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ வந்து அப்ராட்லேயும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, இந்தோனேஷியாவிலேருந்து கால் பண்ணுறாங்க.
நம்மளுக்கு துபாய், அரபு கண்ட்ரீஸ்லலாம் நிறைய கால்ஸ் வருது. யுஎஸ்ஏலேருந்து சில பேர் கூப்பிட்றாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து சில பேர் கூப்பிட்றாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து நிறைய இந்தியாவிலேருந்து அங்கே போய் வந்து வேலை செய்கிறவங்கலாம் நிறைய இருக்காங்க. அவங்க குழந்தைங்க வந்து ஸ்டில் இங்கே படிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படி, ஐயோ என் குழந்தைக்கு என்னன்னு தெரியல சார், எப்படி வாங்கணும்னே தெரியல சார் சீட்டு, இப்படியெல்லாம் நிறைய கால்ஸ் வரும். அது வந்து உங்களால தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த வந்து வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, உங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஆர்ஜிஆர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், மிக்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.